Hi guys, welcome to Helping and Family. So நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்டா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுக்கு பதிலா இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. ஆளுங்க நோட்டிபிகேஷனை கொடுத்துங்க. அது மட்டும் இல்லாம நம்ம டெய்லியும் நிறைய ஜாப்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். சோ நம்மளோட ஜாப்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்க செக் பண்ணி பாருங்க. சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ பத்தி பார்ப்போம். ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பைஜூஸ்லேருந்து வேகன்சி வந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனி பற்றி மோஸ்ட் ஆஃப் உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த கம்பெனிஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டும் சரி நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இவங்க பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நிறைய கிளாஸஸ் எடுக்கிறாங்க, கிராமர் சொல்லித்தராங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு லேர்னிங் ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் இப்போ நம்மளுக்கு வந்திருக்கு. இதுக்கு யார் அப்ளை பண்ண முடியும் எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜாபோட அப்ளை லிங்க் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஜாபோட அப்ளை லிங்க் இந்த வரக்கூடிய வீடியோஸில் ஒரு இடத்துல நான் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ரொம்பவுமே சிம்பிள் தான். ஜாப் வேகன்சி லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது. கம்மி மீன்ஸ்னால் லெட்டர் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த டைம் வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபுல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பைஜூஸ் பற்றி நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொன்னது தான் ஒரு சின்ன ஐடியா தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப பெருசாக டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் படித்து தெரிஞ்சுக்குங்க. இப்போதைக்கு இவங்க எடுக்கிறது பார்த்திங்கன்னா எந்த இயர் பாஸ்ட் அவுட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இதில் சென்னையில் லொக்கேஷனுக்கு வேக்கன்சி இருக்கா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். கண்டிப்பாக இதுக்கு சென்னையில் அப்ளை பண்ணலாம், வேக்கன்சி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு ரோல் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் அப்படிங்கிற ரோலில் தான் எடுக்கிறாங்க. மோஸ்ட்டாக இந்த ரோலில் மட்டும்தான் பைஜூஸில் அவங்க எடுப்பாங்க. பேக்கேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 லட்சம் தராங்க. 10 லட்சமா அப்படின்னு யோசிக்காதீங்க. 10 லட்சமாக இருந்தாலும் அந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. கம்யூனிகேஷன் பெட்டராக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணால் கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாம். ஏன்னா இவங்க எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லாமே கம்யூனிகேஷனை சுற்றி வரும். ஏன்னா இது ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் இதில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஹூ ஹேவ் த குட் கம்யூனிகேஷன் தட் கைஸ் ஒன்லி ஈஸிலி டு அப்ளை அண்ட் செலக்ட் திஸ் ஜாப்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா கம்யூனிகேஷனே எனக்கு இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கம்யூனிகேஷன் இல்லாட்டியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வச்சுட்டு வந்து நம்ம வந்து அடுத்த ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ணுறதோ இல்லை வந்து நெக்ஸ்ட் ஒரு வேலைக்கு நம்ம பார்க்குறதோ பண்ணலாம். ஸோ இதில் 10 lakhs பேக்கேஜ் தராங்க. 10 lakhs அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய உங்களுக்கு ஒரு 85,000 ரூபாய் மாத சம்பளம் கிடைக்கும். மாத சம்பளம் ஃப்ரெஷருக்கு 85,000 ரூபாய் அப்படிங்கிற பட்சமும் ஒரு அதிகமான சம்பளம் தான். அதனால் கண்டிப்பாக இந்த ஜாப்பை மிஸ் பண்ணாதீங்க. லாஸ்ட்டு ஒரு 3 months முன்னாடி நம்ம சேனலில் இதே வீடியோவை நம்ம போட்டிருந்தோம். இதே வீடியோனா பைஜூஸில் இதே மாதிரி பிஸ்னஸ் அசோசியேட் லெவலுக்கு வந்து வேக்கன்சி எடுத்திருந்தாங்க. அப்போதைக்கு நம்ம போட்டிருந்த போது பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து 3 நண்பர்கள் வந்து கிளியர் பண்ணி வேலைக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அவங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி தான் போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம இதில் வந்து இந்த டைமில் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்து டக்குன்னு நீங்கள் வந்து வேலைக்கு போகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இது ரொம்ப ஈஸி தான். இதில் வந்து ப்ரிஃபர்ட் லொக்கேஷனில் வந்து சென்னை கொடுத்துக்குங்க. இதில் நிறையா லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் சென்னை கொடுங்க. கீழே நேமு, உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துங்க, இமெயில் ஐடி கொடுங்க, ஹோம் டவுன் இந்த அட்ரஸ்லாம் ஓரளவுக்கு தெளிவாக கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் கிளிக் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் இது ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் எப்பயும் போல் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இயருக்கு போயிருங்க. டேட் எப்போயுமே நார்மலாக வந்து டேட் கொடுத்துக்குங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து முடிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஜெண்டர் வந்து கொடுத்துக்குங்க. அடுத்து ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்ட்டு. ஸோ இதுக்கு நீங்கள் யார் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அதர்ஸில் கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அதர்ஸில் கொடுத்துக்குங்க. இன்ஜினியரிங்கில் பிடெக்னா இதை கொடுத்துங்க. எம்பிஏ முடிச்சிருக்கேன் நம்ம சேனலில் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கு எம்பிஏ ப்ளஸ் பிடெக்கா இல்லை எம்பிஏ மட்டுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக பார்த்து கொடுக்கணும். அதனால தான் இந்த மாதிரி அப்ளை எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு சேர்த்தே போடுறேன். ஸோ இப்போ எம்பிஏ முடிச்சுன்னா எம்பிஏ மட்டும் கிளிக் பண்ணணும். ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் இது பாஸ்ட் அவுட் பார்த்தீங்கன்னா 14லேருந்து எடுக்கிறாங்க. 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 இந்த பாஸ் அவுட் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. இதில் நீங்கள் எந்த பாஸ் அவுட் அப்படிங்க தெளிவாக பார்த்து கொடுங்க. இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ எத்தனை இயர்ஸ்னால் 3 years ப்ளஸ் வரல எடுக்கிறாங்க. மோஸ்ட்லி அவங்க 5 years ப்ளஸ் வரலுமே எடுப்பாங்க இந்த ஒரு பேக்கேஜுக்கு. ஏன்னா 10 lakhs பேக்கேஜுங்கிறது ரொம்ப அதிகம் தான். பட் ஃப்ரெஷர்ஸ்க்கும் 10 lakhs பேக்கேஜ் வாங்கி நிறைய பேர் போயிருக்காங்க. அதனால் சொல்கிறேன், இது பொய் கிடையாது. கண்டிப்பாக அவங்க 10 லட்ச ரூபா கொடுப்பாங்க. இந்த 10 லட்ச ரூபாயில் உங்களுக்கு 7 லட்ச ரூபாய் கண்டிப்பாக கிடைக்கும். 3 லட்ச ரூபாய் உங்களோட
பேவை பொறுத்து இருக்குது. அதாவது உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பே நீங்கள் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, ஓரளவு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 லட்ச ரூபாவும் வந்து 10 லட்ச ரூபா வரும், 80,000 சம்பளம் வரும். இல்லைனா ஏறக்குறைய 70,000 75,000 வரலும் இருக்கும் உங்களோட மாத சம்பளம் அப்படிங்கிறது இதில் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியானு? இப்போ மோஸ்ட் ஆஃப் தி இது வந்து ஸ்டேட் போர்டும் இருப்பீங்க, சிபிஎஸ்சி இருப்பீங்க. ஸோ அது மாதிரி கொடுங்க. இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் எதாவது படிச்சிருக்கீங்க அந்த மாதிரி இருந்தாலும் அதையும் கொடுத்துங்க. நான் ஸ்டேட் போர்டு சும்மா கொடுக்குறேன். பர்சன்டேஜ் கொடுத்துங்க. பர்சன்டேஜ் வந்து நீங்கள் 10th என்ன பர்சன்டேஜ் அதான் கேட்டிருக்காங்க. ஸோ 10th பர்சன்டேஜ் கொடுத்துங்க. இப்போ ஒரு மோரோவர் 80 அப்படின்னு சொல்லி நான் தரேன் அப்படின்னா 80 கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே 12th கொடுத்துருப்பாங்க. ஸோ 12th அடுத்து 12th போர்டு இருக்குது பாருங்கள், இதை கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் கேட்டிருக்கும். ஸோ அந்த ரெஸ்யூமையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ தான் சிம்பிளான ப்ராசஸ். எனக்கு தெரிஞ்சவளும் மோஸ்ட்லாக டக்குன்னு அப்ளை பண்ணிடலாம். இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து உங்களோட காலேஜ் டிகிரி கூட இல்லாத மாதிரி தான் தெரியுது. இது ஏதாவது உங்களுக்கு இன்னமும் நீங்கள் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, இல்லை இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, எல்லாத்துக்குமே தெரியும். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி என்னோட இதில் ப்ரைவேட் சைட்டில் கேளுங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே கைஸ், இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அதுவரையும் தேங்க்யூ, பை பை. ஸ்டே வித் ஹெல்பிங் ஹேண்ட். ஏதாவது ஹெல்ப்னா கண்டிப்பாக நம்மளை கேளுங்க. ஓகே, தேங்க்யூ, பை பை.